இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக விரதம் இருக்கிறது, தீபங்கள் ஏற்றுறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் மூதாதையர்கள் நம்ம வீட்டில் அந்த மூதாதையர்கள் வாசம் செய்யும் காலம். அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா மார்கழி, அதுக்கப்புறம் தை 1ஆம் தேதி அன்னைக்கு ஜோதி தெரியும். அந்த ஜோதி தெரியும் போது, சபரிமலை ஜோதி தெரியும் போது சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்ம கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் இந்த நம்ம சொந்தங்கள் பெரியவர்கள் நம்ம விட்டு போனவங்க அத்தனை பேரும் மீண்டும் திரும்பி போவாங்க அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு நம்பிக்கை. ஆனால் இப்போ கார்த்திகை தீபத்துக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? இந்த பௌர்ணமியில் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு மிகப்பெரிய கார்த்திகை தீபம் மலையிலேயே தீபம் ஏற்றுவாங்க. இந்த சுவாமியே இங்கே மலையாக இருக்கிறார். மலையில் சுவாமிக்கு தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய விசேஷம். ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும்தான் அந்த தீபத்தை போய் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனே இங்கே அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கார். அந்த மலையில் அவங்க போய் தான் அந்த தீபம் ஏற்றணும். மற்ற சமுதாயத்தினர் முடியாது. அன்றைக்கி காலையில் பரணி தீபம் ஏற்றுவாங்க, அன்றைக்கி சாயந்தரம் இந்த தீபம் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க.